அமராவதி ஆற்றில் குறுக்க அணை கட்டுவோம்னு சொல்லி பஞ்சாயத்துலாம் போயிட்டுருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ தான். இது ஆக்சுவலாக மெம்பர்ஷிப்பில் போட்டிருக்க வேண்டிய வீடியோ. பட் இதில் கொஞ்சம் பதார்த்தமாக தான் பேச வேண்டியா இருக்குது. மெம்பர்ஷிப்பில் போட்டால் கொஞ்சம் ராவா பேசியிருப்பேன். பட் இதை பதார்த்தமாக தான் பேச வேண்டியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக தேடிக்கங்க. சரி, அமராவதி அந்த ஏரியாவை ஏன் பேசுகிறேன், அந்த ஆறு அமராவதி ஆறு அந்த இடத்த நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரம் மாற்றிருக்காங்க. ஸோ தலைநகரம் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த ஏன் பேசணும் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு. இந்த நாயுடு அவர் ரொம்ப முக்கியம். இந்த சந்திரபாபு நாயுடு தான் இதுக்கப்புறம் ஒரு சுப்ரீம் லீடர் மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணப்படுவார் ஃப்யூச்சரில். பட் ஒரு தலைவரை சூஸ் பண்ணணும்ல. தென்னிந்தியாவுக்கு ஒரு மற்ற தலைமைகளே இல்லை. அப்போ ஒரு தலைவரை சூஸ் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் நடக்க போகிறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கல்ல 2026 எலெக்ஷன், இதோட முடிஞ்சு எலெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ சூப்பர் பவர் ஒரு ஆள் இருக்கணும். அது சந்திரபாபு நாயுடு மையமாக இருக்கலாம். ஆந்திர பிரதேசத்தை தான் மையமாக வைக்க போகுது. அது சந்திரபாபு நாயுடா கூட இருக்கலாம், இல்லை அவரோட பையனாக கூட இருக்கலாம், இல்லை சொந்தக்காரனாக கூட இருக்கலாம். பட் சந்திரபாபு நாயுடு இப்போதைக்கு சூஸ் த பர்சன்ஸ். வேறு யாரை வேணால் மாற்றிக்கலாம். பட் அங்கே தான் தலைமை வரப்போகுது. மைசூர், அந்த ஆந்திர பிரதேஷ், இந்த ரெண்டில் மைசூரில் அதாவது துணை தலைநகரம்னு சொல்லுவாங்கள்ல, அது அங்கே இருக்கும். அங்கேருந்து மெசேஜ் வரும். ஆனால் ஆட்டி படிக்க போகிறது இங்கேருந்து அமராவதி. அமராவதி தான் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் தலைநகரமாக இருக்க போகுது. அதாவது சவுத் இந்தியாவுக்கே தலைநகரமாக இருக்க போகுது. நம்ம இந்தியாவோட தலைநகரம் என்ன, அந்த மாதிரி சவுத் இந்தியாவுக்கு ஒரு தலைநகரம் வரும். சவுத் இந்தியா எப்படி ப்ரோ பிரியும், அதெல்லாம் பல டைம் நம்ம நிறையா சொல்லியாச்சு. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாக்கான வேலைகள் எல்லாமே நடக்கும். இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நார்த் இந்தியா கிட்ட பஞ்சாயத்து பண்ணும். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா உருவாகும் ஃப்யூச்சரில். நடக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏன் இது உருவாகணும்? சதவாகனன், சாலிவாகனன், இதுதான் நீங்கள் பிடிக்கணும். பௌத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, உலகம் முழுக்க போன சாத்தான்களை அடித்து வரட்டணும்னு சொல்லி நம்ம சாத்தான் வீடியோ சொல்லியிருப்போம். அந்த பௌத்த துறவிகள் தான் ரொம்ப முக்கியமான. பார்க்குறதுக்கு பௌத்த துறவினா பௌத்தியமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவில் அந்த பௌத்தத்தை தலைமையாக எடுத்து தானே தமிழ் மக்களை கொண்டு வச்சாங்க. அப்போ அது அமைதியை போதிச்ச ஒரு மதமாக. அதுமே சொல்கிறேன். ஆசிவகம், இந்த விநாயகர் கூட்டமும் புத்த கூட்டமோ பற்றி நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். முன்னாடியே போட்டிருக்கேன். 3 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இவங்க ரொம்ப டேஞ்சரான வணிக கூட்டம். வெளியே பார்க்குறப்போ ஒரு முகம், உள்ளுக்குள்ளே வேற ஒரு ரூபம். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சதவாகனன் அவங்க தலைமையில் 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த அமராவதி ஆற்றுல தலைநகரமாக வச்சு அவங்க ஆண்டிருக்காங்க. அப்போது 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுனா இது எங்கேயோ நம்ம கேட்ட கேள்வி. கலப்பின யுத்தம் நடந்துச்சுல ப்ரோ, அந்த விஷயம் நான் ஞாபகத்துக்கு வருதே ப்ரோ. நான் வந்திருக்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, இந்த கலப்பின யுத்தத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்தியாவோட தமிழ்நாட்டோட இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா இருக்குல்ல, கலப்பிரர்களின் யுத்தம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. தமிழர்களோட இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்ல முடியல, எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல முடியாது பொது வழியில். அது அவனுங்க ரொம்ப தெளிவாக வச்சுருக்காருங்க. 1000 பேர் இருக்க இடத்துல 10 பேருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு மற்ற இருக்க எல்லாருமே பொய்ன்னு நம்புனாங்கன்னா, நான் சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் பொய் தான். ஸோ அப்போ நான் பொய்யாகி ஜோக்கராக விரும்பலை. ஸோ அதனால் ஒரு சில வார்த்தைகள் நான் தவிர்த்துக்கிறேன். ஸோ இந்த அமராவதின்ற ஒரு படம் ஃபஸ்ட்டு யார் நடித்தா, அஜித்குமார் அமராவதின்னு ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கிறார். அந்த படத்தில் பாடுகள் எல்லாம் கவனிங்களேன். அதில் ஒவ்வொருத்தலையும் நுணுக்கமாக விஷயங்கள் இருக்குது. அவர் அப்போ வளர்த்துட்ருக்காங்க, எதுக்காக வளர்த்துட்ருக்காங்க தெரியல. அந்த ஆடு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அது ஒரு முக்கியமான டேர்ன் இருக்க போகுது தமிழ்நாட்டில். அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த அமராவதி ஆற்றை யார் ஆண்டாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நியூஸே போட்டு விட்றேன். நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினா கூட உங்களுக்கு கிடைக்கும். சதவாகனன். இந்த சதவாகனம் ஆட்சி திருப்பி வரப்போகுது. இந்த சதவாகனன் யார், சாலிவாகனன் யார், சல்லியர்கள் யார், அப்படிலாம் தேடுங்க. இதை பற்றி பல டைம் நம்ம சொல்லியாச்சு. சோழர்களின் செப்பேடு, அந்த வீடியோவும் நான் கொடுக்குறேன். கண்ணகி யார், இதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் தேடின வரைக்கும் இல்லை, என்னை வச்சு வெளியே டெலிவரி பண்ண வரைக்கும், அதாவது வேறு ஒரு ஆற்றல் நம்ம மூலிமா பல விஷயங்கள் செய்யுது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதை நம்ம செஞ்சுட்ருக்கோம். நான் ஒரு டூலாக பயன்படுத்திட்டு இருக்கேன். நான் ஒரு மெசேஜர், அவ்வளோதான். எனக்கு வர மெசேஜை நான் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறேன். நான் ஒரு அது பேர் நான் போஸ்ட்மேன் மாதிரி இங்கிட்ட வாங்கி இங்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு மீடியேட்டர் தான். இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. இந்த சதவாகனன் இதெல்லாம் பிடிச்சி போகும்போது நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய மேட்ராலாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இது ஏன் நடக்குது அப்படின்றத பற்றி இடம்போது தான் நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கான ஆன்சர்ஸ் முன்னாடியே என்கிட்ட ஆன்சர்ஸ் இருக்கும். பட் அதுக்கான தகுந்த கேள்விகளை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆன்சர்ஸ்லாம் கொட்டி கிடக்கு. ஓகே, இதுக்கு இது பொருந்துமா,
பசில் மாதிரி பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்தி பார்க்கும்போது தான் ஏகப்பட்ட விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இதே போல் தான் உங்க எல்லாருக்கிட்டையுமே ஆன்சர் இருக்குது. ஏன்னா உண்மை எங்கேயும் மறைக்கப்படலை, உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அது எங்கே எதை பொருத்தணுன்றது தெரியாத அந்த விஷன் இல்லை உங்கள்கிட்ட. அந்த விஷனை கொடுக்குறதுக்கு தான் நான் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப சென்சிட்டிவான வீடியோ தான், ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட. ஆனால் இந்த வீடியோ நான் மெம்பர்ஷிப்பில் போடலை. ஏன்னா அந்த வீடியோ சைவம் வீடியோ போட்டேன். சைவம் வீடியோ இதோட டீப்பான வீடியோ, அதனால் சைவம் வீடியோ மெம்பர்ஷிப்பில் போட்டு இதை இங்கே மாற்றிட்டேன். ஸோ சிம்பிளான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா ரெடி ஆகிட்டு இருக்கு. அது எப்படி ப்ரோ ரெடி ஆகும் அப்படின்னா, கமலஹாசன் அதுக்கு தான் பயங்கரமாக வேலை பார்ப்பாரு. யோசிக்கலாம் நீங்கள், ப்ரோ சந்திரபாபு நாயுடு எப்படி ப்ரோ ஏற்றுப்பாங்க? தமிழ்நாட்டில் இப்போவே இப்போ ஆண்டுட்டு இருக்க அரசு தெலுங்கு அரசு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி ப்ரோ சந்திரபாபு நாயுடு போய் ஏற்றுப்பாங்க? ஏற்கனவே ஒரு நாயுடு கூட்டம் தான் தமிழ்நாட்டை நாசம் பண்ணுச்சுன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க தெலுங்கர்கள்லாம் ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்கல்ல, காரணம் என்ன? அவங்களுக்கு விஷயம் தெரியும். ஏன்னா என்றைக்குமே தமிழ்நாட்டில் தமிழை வரவே விட மாட்டாங்க. அதான் அவங்களோட முக்கியமான ஒரு கோலே. ப்ரோ தமிழ் விஷயம் வளருமா ப்ரோ? சீமான் ஜெயிப்பார் ப்ரோ, பாரிஜி அவங்க தமிழங்கன்னு உனக்கு யார் சொன்னது? சீமான் தமிழரா இல்லையான்னு தெரியாது. அவர் பின்னாடி இருக்க லாபி என்னன்றது எனக்கு தெரியும். அந்த வெள்ளை அங்கி, அந்த லாபி, இந்த வெள்ளை அங்கி லாபிலாம் ரொம்ப மோசம். ஏங்க உலகம் முழுக்க பல டீம் இருக்குங்க, பல டீம் இருக்குது. வெள்ளை அங்கி ஒன்று இருக்குது, பச்சை கலர் கூட்டம் இருக்குது ஒன்று, அப்புறம் சாத்தான் கூட்டம் ஒன்று இருக்குது, பௌத்த கூட்டம் ஒன்று இருக்குது, சமண கூட்டம் இருக்குது, சைவ கூட்டம் இருக்குது. ஐயோ எல்லா கூட்டமும் இருக்குது. இவங்க ஒவ்வொன்றும் தனித்தனி குரூப்பாக பிரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை பிரித்து மேய்ஞ்சிக்கிருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வழியில் இந்த உலகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சுரண்ட முடியும், மக்கள் எவ்வளோ சுரண்டி திங்க முடியுமோ தின்னுட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத முட்டா கூட்டமாக நீயும் நானும் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகம்னா என்ன, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே நமக்கு புரியல. அந்த அளவுக்கு வச்சுருக்கானுங்க. சினிமா, அவன் சினிமா மூலியமாக தான் ரகசியம் கடத்துறான். எல்லா சினிமா மூலியமும் இல்லை, குறிப்பிட்ட சினிமா மூலியமாக மெசேஜ் கடத்துறான். அவங்க ஆட்களுக்கு வரலாறை கடத்துறான். ஆனால் அதே சினிமாவை நம்மளுடைய அழிவையும் நம்மளுடைய ப்ராப்ளத்தையும் நமக்கு என்ன செய்ய போகிறாங்கன்றத முன்னாடியே ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கு வசூல் கூட்டி நம்ம காசை கொடுத்து நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போட்டுட்ருக்கோம். எவ்வளோ அழகான ஒரு சைக்கோ பார்த்துன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்று நாங்கள் இப்படி தான் கொல்ல போகிறோம், நீ இப்படி தான் சாக போகிற, நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை நீயே போய் காசு, அது ஒரு பாய்சன் விற்கணும், அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டிட்டான், கலர்ஃபுல்லான ஒரு லேபிள், ரெயின்போ இருக்குல்ல, ரெயின்போவோட கலர் ஒட்டிட்டான். இவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா அப்படின்னு நீ பார்க்கும்போது ஒரு அழகான பொருளை கொடுக்குறான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது விஷம். அதை நீயே சம்பாரித்து உழைச்சி வந்த காசை கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்க. நீ மட்டும் குடிக்காமல் உன் குடும்பத்துக்கும் கொடுத்துட்ருக்க, உன் பிள்ளைகளுக்கும் வேண்டி விரும்பி வாங்கி கொடுத்துட்ருக்க. கர்மா ஏன் ஒர்க் ஆகலைன்னு என்கிட்ட எல்லாரும் கேட்குறீங்க. கர்மா பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வரும் பாருங்க. கர்மா ஏன் ஒர்க் ஆகலைன்னா, கர்மா உனக்கு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கர்மா எங்கேயுமே ஒர்க் ஆகாமல் போகலை, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ நாங்கள் என்ன ப்ரோ பாவம் செஞ்சோம், அவங்க தான் ப்ரோ எனக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்றத உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அந்த கர்மா அவனுக்கு ஒர்க் ஆகாது. அதனால தான் உங்களை முட்டாளாக வச்சுருக்காங்க. சிந்திங்க. நீங்கள் சிந்திக்க உங்கள் என்ன இலைகள் பிரபஞ்சத்திட்ட மெசேஜாக பாருங்க. ஐயோ எங்களை அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வைப்ரேஷன் ஆகும். அப்போ உங்கள் குலசாமிகிட்ட போகும். உங்கள் குலசாமி என்ன பண்ணும், செருப்பை கட்டிட்டு துரத்தும். அதனால தான் அவங்க யாருக்குமே உண்மையை தெரிய விடாமல் பார்த்துக்கிறாங்க. அதில் தெளிவாக இருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், கர்மா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற லூப்பை தான் புரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்திலலாம் லூப் ஹோல் இருக்குது, ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாக தப்பிச்சு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி யூனிவர்ஸ்லையும் பிரபஞ்சத்துலேயும் லூப் ஹோல்ஸ் இருக்குது. அந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி தான் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த லூப் ஹோல் இருக்குது. அதே லூப் ஹோலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லூப் ஹோல் மூடப்படும். ஒரு ஓட்டை இருக்குது, இந்த ஓட்டையிலே அவன் தப்பிக்கிறான்றது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை எப்படி நீ தப்பிக்க விடுவ? புரியுமான்னு கூட தெரியல எனக்கு உங்களுக்கு. அவங்க நம்ம கையால் தான் நமக்கு சாபம் செய்கிறாங்க. நம்ம அழியிறதுக்காகவும் நம்ம சாகிறதுக்காகவும் இந்த போர் நடக்கிறதுக்காகவும் பொருளாதார வீழ்ச்சி வர்றதுக்காகவும் எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். இதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நாம தான். ஏன்னா நம்ம தான் எதையுமே சிந்திக்க மாட்டோம். யார் எதாவது சொன்னாலும் நம்புகிறோம். ஏமாளியாக இருக்கும், முட்டாளாக இருக்கும், கோமாளியாக இருக்கும், இந்த கடிகடாவாகவும் இருக்கும். நாமளே போய் தலையை கொடுத்து வெட்டுன்னு கொடுக்குறோம். ஒருத்தன் ஒரு மீட்டிங் நடத்துகிறாப்புல, அந்த மீட்டிங்கில் பாலிடிக்ஸ் இவன் செஞ்சான் அவன் செஞ்சான் யாரோ செஞ்சுட்டு போகிறான். ஒரு மீட்டிங், ஒரு வெறும் நடிகன், ஒரு கோமாளி, நம்மளை மகிழ்விக்க வந்த ஒரு கோமாளி. அந்த கோமாளி 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் ப்ரெஸ் மீட்டில் ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் மனசு உடஞ்சிருச்சுங்க, நான் அப்புறம் பேசுகிறேங்கன்னு கொஞ்சம் பேசிட்டு போயிருப்பாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறாங்க. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய போரோ இல்லை பிரச்சனையோ வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் நமக்காக நிற்பாங்கன்னு எப்படி நம்புறீங்க? அப்படி நம்புறீங்கல்ல, அதுதான் கர்மம். 40 பேர் செத்தான்ல, அது அவனுக்கு ஏன் பாதிக்கலை? ஏன்னா நீ தான் போய் விழுந்த. அங்கே பள்ளம் இருக்குது,
அவன் ஒரு கோமாளி, அவன் ஒரு முட்டாள். அந்த முட்டாள தலைமையா ஏத்துக்கிட்டு நீ தானே போய் விழுகுற. அந்த பாவம் அவனுக்கு எப்படி போகும்? கர்மாவ பத்தி உனக்கு ஒண்ணும் சரியா புரியல. எனக்கு இத எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியல. நீங்கலாம் தேடி வரணுங்க. நீங்கலாம் தேடி வராம எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. உண்மைன்றது எங்கேயுமே மறைக்கல. உங்கள யாரும் ஏமாத்தல. நீங்க தான் ஏமாந்துட்டு இருக்கீங்க. இவங்களை வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல இருந்து இவங்களே தான் தப்பிச்சு போகணும்.